மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ள நிலையில் காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்களின் உடல் தகுதி குறித்து மருத்துவர்கள் இன்று ஆய்வு செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம். கோபால், மாடுபிடி வீரர்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டன? ஜல்லிக்கட்டில் எத்தனை காளைகள் மற்றும் வீரர்கள் கலந்து கொள்கின்றனர்? அனிதா, தமிழர்கள் ஒவ்வொருவருடைய ஆசையாகவும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக இருந்த ஒரு ஆர்வ குரலாகவும் இருந்தது ஜல்லிக்கட்டு நடத்தியே தீர வேண்டும் என்கிற ஒரு ஒற்றை குரல் தான். இந்த ஒற்றை கோரிக்கை நிறைவேறுகின்ற நாளாக பிப்ரவரி 5 நாளையே இந்த மக்கள் கருதுகிறார்கள். இதற்காக அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடு மிக சிறப்பான அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம நிற்கிறது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டினுடைய வாடிவாசல் முன்பாகத்தான் இருக்கிறோம். இந்த வாடிவாசல் வழியாகத்தான் ஜல்லிக்கட்டு காளைகள் வெளியே வர இருக்கின்றன. இந்த ஜல்லிக்கட்டு வழியாக கிட்டத்தட்ட வரக்கூடிய காளைகளுடைய எண்ணிக்கை மட்டும் 980க்கு மேல் இருக்கிறது என்று இன்றைய புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. தொடர்ந்து இந்த காளைகள் அத்தனையும் நாளை காலை 8 மணிக்கு இங்கிருந்து அவிழ்த்து விடப்படுகின்றன. இந்த காளையை அணைக்க போகின்ற அந்த மாடுபிடி வீரர்களுக்கான டோக்கன்கள் இன்று இங்கே வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அலுவலகத்தில் இன்று தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த மாடுபிடி வீரர்களுக்கான மருத்துவ சோதனை என்பது நாளை காலை தொடர்ந்து இன்னொரு முறை நடத்தப்பட இருக்கிறது. தற்போது அவர்கள் பெற்றிருப்பது என்னவோ, அவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர்களா இல்ல எந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்பதற்கான ஒரு அடையாள அட்டை தான் இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக அவர்கள் தங்களுடைய ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் 2 புகைப்படங்களை சான்றிதழ்களுடன் இணைத்திருக்கிறார்கள். இதற்கான ஒரு டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டோக்கனை பெறுவதற்காக இன்று காலையிலிருந்து கிட்டத்தட்ட அதிகாலை 3 மணியிலிருந்து மிகப்பெரிய அளவில் 1000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இங்கு குழுமி இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஏறத்தாழ டோக்கன்கள் முடித்து விட்டது. இனி நாளை காலை, அதாவது அதிகாலை 5 மணிக்கு இன்னொரு முறை இவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை நடைபெற இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக நம்ம இங்க பார்க்கிற போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்கிற போது இங்கு தற்போது வெகு சிறப்பாக, அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இங்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக பேரிகார்டு அமைக்கப்பட்டிருக்கு. பேரிகார்டு 2 புறங்களிலும் அமைத்திருக்கிறார்கள். அதாவது மாடுகள் செல்வதற்கு ஒரு புறமும் மக்கள் என்று பார்ப்பதற்கு 2 புறமும் பேரிகார்டு அமைத்து இதற்கு இடையில் இரும்பிலான கம்பி வேலியும் போட்டிருக்கிறார்கள். எக்காரணம் கொண்டும் இங்கு பார்வையாளராக வரக்கூடிய யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக போட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இங்கு ஜல்லிக்கட்டு காளைகள் வரக்கூடிய இந்த பாதை, அதாவது இந்த பாதையை பார்க்கிற போது எப்போதுமே வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய போக்குவரத்து பாதை. அதனால் இந்த தார் ரோட்டில் கிட்டத்தட்ட 1 அடி உயரத்திற்கு மஞ்சி, அதாவது தேங்காய் நார் இங்கு பரப்பி இருக்கிறார்கள். இந்த நார் பரப்பப்பட்ட இந்த களத்தில் தான் ஜல்லிக்கட்டு காளைகள் போக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் 900க்கும் மேற்பட்ட காளைகள் இருப்பதால் அதிகாலை சீக்கிரமாக, அதாவது கிட்டத்தட்ட 8 மணிக்கே இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் எல்லாம் இங்கு வர இருப்பதாக சொல்லப்படுகிறது. வர இருக்கின்ற ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு நாளை காலை இன்னொரு முறை மருத்துவ பரிசோதனை செய்து இன்று ஆல்ரெடி கொடுத்திருக்கிற அந்த டோக்கன்களை வைத்துக் கொண்டு இன்னொரு டோக்கனும் கொடுக்கப்படுகிறது. அந்த டோக்கன் வரிசையில் தான் நாளை காலையில் இந்த வாடிவாசல்ல காளைகள் இறக்கப்படுது. இந்த காளைகள் இறக்கப்பட்ட இந்த நாள்ல அதை ஏர் தழுவரும் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனா இங்க கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் நடக்காமல் இருந்தனால இங்க உள்ளவங்க மிகப்பெரிய ஆர்வத்துல இருக்காங்க. அதே நேரத்துல மக்கள் அதிகப்படியாக குழுமுவார்கள் என்கின்ற காரணத்திற்காக கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல குவிக்கப்பட்டிருக்காங்க. இங்கு நடக்கக்கூடிய, நீங்க இந்த கேலரியை பார்க்கலாம். இந்த கேலரி தற்போது தயார் நிலையில் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த கேலரி இங்க வரக்கூடிய அரசு அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் போன்றவர்களுக்கான கேலரி தான் இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கேலரியை தவிர்த்து இங்க இருக்கக்கூடிய மற்ற இடங்கள்ல பார்க்கிற போது, தற்போது நீங்க இந்த சைடு பார்க்கிற போது இங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல சிறப்பு விருந்தினர்களுக்கான இருப்பிடம் அமைக்கப்பட இருக்கு. இந்த இடத்துல தான் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் பார்வையிட இருக்கிறாங்க. தொடர்ந்து இனி மற்ற கேலரிகள் எல்லாம் இது நடைபாதை என்பதால், அதாவது போக்குவரத்திற்குரிய இடைப்பாதை என்பதால் இன்று மாலைக்கு பிறகு அடுத்த கட்டமாக தொடர்ந்து பல கேலரிகள் அமைக்கப்பட இருக்கிறது. பத்திரிகையாளர்களுக்கான கேலரி, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான கேலரி இதெல்லாம் அமைக்கப்பட இருக்கு. இது மட்டும் இல்லாமல் எந்த ஆண்டிலும் இல்லாமல் ஒரு சிறப்பு அம்சமாக 10 லட்சத்திற்கு மேற்பட்ட பரிசுகள் கொடுக்கப்பட இருக்கு. கிட்டத்தட்ட மோட்டார் சைக்கிள் என பல விதமான பரிசு பொருட்கள், தங்க காசுகள், சைக்கிள், பித்தளை பானைகள் என்று நிறைய பரிசு பொருட்கள் கொடுக்க இருக்கிறாங்க. அது மட்டும் தாண்டி இங்கு கலந்து கொள்ள வரக்கூடிய மாடுபிடி வீரர்களாக இருந்தாலும் சரி, மாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்குமே
நாளை காலையில் இருந்து, அதாவது காலை 8 மணியிலிருந்து இவர்களுக்கான உணவு, அதாவது இங்குதான் கொடுக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல் இங்கு உணவு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இங்க செய்யப்பட்டிருக்கு. இந்த உணவு கொடுக்கறதெல்லாம் தற்போது நீங்க இங்க பாக்குறீங்க, ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடம்லாம் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இங்க வரக்கூடிய அத்தனை பேருக்குமான உணவுகள் எல்லாம் இங்க கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இங்க யாருக்காவது ஏதேனும் உடல் பிரச்சனைகள் வந்தால் அதை சரி செய்வதற்கு கிட்டத்தட்ட 8 ஆம்புலன்ஸ் மற்றும் 2 தீயணைப்பு வாகனங்கள் இதெல்லாம் தயார் நிலையில இருக்கும்னு நேற்று மாலை இங்கு விஜயம் செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வீர ராகவராவ் சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து இன்று மாலை 5 மணிக்கும் வீர ராகவராவ் இன்னொரு முறை வர இருக்கிறார். தொடர்ந்து தற்போது இருக்கக்கூடிய அந்த நிலவரங்களை ஆய்வு செய்து கொண்டு நாளை காலை என்ன மாதிரியான திட்டங்களை செய்யலாம், இங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்வதற்காக இன்று மாலை வர இருக்கிறார். தொடர்ந்து அதற்கு பிறகு அமைச்சர்களுடைய வருகையும் இருக்கு. அனிதா, கோபால், உங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி.